ஆதாம் முதல் மனுஷன். அதுக்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாம் ஆதாமை போல இல்லை. ஆதாம் முதல்ல உண்டாக்கப்பட்ட போது அவன் பாவம் இல்லாமல் தேவனுடைய அந்த சுவாபத்தை உடையவனாக அப்படிலாம் உண்டாக்கப்பட்டான். ஆனால் ஆதாமுக்கு பிறந்தவர்கள், அதுக்கு பிறந்த வம்சங்கள் எல்லாம், அவனுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், வம்சமெல்லாம் பாவத்தினால், பாவக்கரையினால் நிறைந்தவர்களாகவே பிறக்கிறாங்க. பிறக்கும்போதே பாவத்தில் பிறக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை. மீட்கிறவர் அந்த முதல் ஆதாம் மாதிரியே இருக்கணும். எந்த ஆதாம் அடகு வச்சாரோ அந்த ஆதாம் மாதிரியே இருக்கணும். இப்போ வேற மாதிரி ஆதாம் போக முடியாது. அந்த முதல்ல கொண்டு போய் எல்லாத்தையும் தாரவாத்த ஆதாம், அவன் எப்படிப்பட்ட ஆதாமாக இருந்தான்? அவனுடைய தனித்தன்மை என்ன? அவனுக்கு சில விசேஷங்கள் இருந்தது. அவனிடத்திலே காணப்பட்ட சில காரியங்கள் வேற எவரிடத்திலும் மனு வர்க்கத்தில் காணப்படல. முதல் மனுஷன் அவனுக்கு பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் கிடையாது. ஒரு தகப்பனுடைய உதவியால் பிறக்கல. அவனுக்குள்ள ஒரு மனுஷனுடைய வித்து இல்லை. நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். நமக்குள்ள நம்முடைய தகப்பனுடைய வித்து இருக்குது. நம்முடைய தாய் நம்ம சுமந்தாங்க. அந்த வித்து நம்முடைய தகப்பனிடத்திலிருந்து வருது. we have the seed of our father. we were born by our mother. இல்லையா? ஆதாம் வித்தியாசமானவன். அவனுக்கு அந்த தகப்பனுடைய வித்து இல்லை, இல்லாமல் பிறந்தவன். அவன் தகப்பனுடைய உதவி இல்லாமல் பிறந்தவன். அவனுக்குள்ளே இருந்த சீடு என்ன? சீடு அவனுக்குள்ளே இருந்தது தேவனுடைய வித்தே அவனுக்குள்ளே இருந்தது. அப்படி தான் அவன் பிறந்தான். அவனுக்குள்ள பாவம் இல்லை, அவனுக்குள்ள தேவனுடைய சுவாபம் இருந்தது. அப்போ அவன் அதுக்கப்புறம் மற்ற எல்லாரை காட்டிலும் ரொம்ப வித்தியாசம் ஆனவன். அப்படிப்பட்டவன் தான் என்ன பண்ணான்? பாவத்துக்குள்ளே, மீறுதலுக்குள்ளே எல்லாரையும் கொண்டு போய் விட்டான். இப்போ மீட்கிறவர் அதே மாதிரி அந்த ஆதாம் மாதிரியே இருக்கணும். அதனால தான் வேத வசனம் இந்த மீட்க வந்த இயேசுவை குறித்து சொல்லும்போது 2ஆம் ஆதாம் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. இல்லைன்னா கடைசி ஆதாம்னு சொல்கிறாரு. ஆதாம்னா சாதாரண ஆதாம்னு இல்லை, முதல்ல வந்தான் பாருங்க. முதல்ல கடவுளால் உண்டாக்கப்பட்டான் பாருங்க. பாவம் இல்லாமல், பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த பாவமும் இல்லாமல், மனுஷனால் பிறக்காமல் தேவனால் உண்டான ஆதாம். அந்த மாதிரி ஒரு ஆதாம் தான் மீட்க முடியும். அதுதான் நியாயம். அப்படி ஆயிடுச்சு. அப்போ ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய உதவியினால் பிறந்து வர முடியாது. அவன் தேவனால் உண்டானவனாக இருக்கணும்.